ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1500 உதவித்தொகை திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன திட்டம், எப்படி அதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களின் தமிழ் இலக்கிய திறனை மேம்படுத்திக் கொள்ள திறன் அறிவு தேர்வு நடத்தப்பட்டு ஆண்டுதோறும் 1500 மாணவர்களை தேர்வு செய்து 2 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் கணக்கு சார்ந்த ஒலிம்பியாடு தேர்வுகளுக்கு பெருமளவில் தயாராகி பங்கு பெறுவதை போன்று தமிழ் மொழி இலக்கிய திறனை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் திறனறி தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வின் மூலம் ஆண்டுதோறும் 1500 மாணவர்களை தேர்வு செய்து மாதந்தோறும் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். 1500 மாணவர்களில் 50 விழுக்காடு மாணவர்கள் அரசு பள்ளிகளில் இருந்தும் தேர்வு செய்யப்படுவாங்க. மீத உள்ள 50 விழுக்காடிற்கு அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. தமிழகத்தில் பள்ளி மாணவிகளுக்கு தமிழ் மொழி இலக்கிய திறனை மேம்படுத்த தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு நடத்தப்பட்டு வருது. 2025-2026 கல்வி ஆண்டுக்கான இந்த தேர்வு அக்டோபர் 11 நடைபெற இருக்கு. இதில் 1500 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை வழியாக மாதம் 1500 வீதம் 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட இருக்கு. தமிழகத்தில் அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளிலும் +1 படிக்கும் மெட்ரிக், சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ மாணவ மாணவிகள் இந்த தேர்வு எழுத தகுதியுடையவர்கள் www.dge.tn.government.in என்ற இணையதளம் மூலம் செப்டம்பர் 4 வரை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்கணும். செப்டம்பர் 4 இதற்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பும் விருப்பம் உள்ள பள்ளி மாணவர்கள் இந்த திறன் அறிவு தேர்வில் கலந்துக்கிட்டு பயன்பெற்றுக்குங்க. நன்றி.